மருமகளே மருமகளே வா வா, உன் இடது காலை எடுத்து வைத்து வா வா. என்னங்கடா ஒரு மாதிரி வரவேற்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆமா மிஸ், இன்னைக்கு நீங்க என்ன சாப்டர் எடுக்கிறேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஏய் பாய்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி இருக்குல்ல. பவிமா, இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் எடுக்கணும்? பேலன்ஸ் இன்னும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பத்தி மட்டும் எடுக்கணும் மேம். தட் கேர்ள் இஸ் ரைட். அதனால தான் துரை ரொம்ப ஆடுறாரு இன்னைக்கு. எல்லாம் சைலண்டாக வர உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படி போடு. ஸ்டார்ட் ஓப்பன் பேஜ் நம்பர் 97. எல்லாரும் சாப்டருக்குள்ளே போகுமா? எக்ஸ் குரோமோசோம் அண்ட் ஒய் குரோமோசோம். இப்போ இந்த லைன் எப்படி ஸ்கிப் பண்ணலாம்? எப்படி? ஐயோ மிஸ், இருங்க ஒரே நிமிஷம் இருங்க, வந்துடுறேன் நான். ஏன் அவசரப்படுறீங்க மிஸ்? இந்தாங்க மிஸ், தண்ணி குடிங்க மிஸ். குடிங்க. இப்போ ஓகே தானே மிஸ்? எந்த பிரச்சனையும் இல்லை மிஸ்? இன்னைக்கு மொத்த கிளாஸும் ஒரு மாதிரி முடிவோடு தான் இருக்கானுங்க போல. அம்மா ஆக்சுவலாக இது எல்லாமே டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. டைம் வேறு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் 5 minutes தான் பேலன்ஸ் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் மிஸ். நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சு தான் பாய்ஸ் எல்லோரும் சேர்ந்து டயக்ராமே வரைஞ்சி வச்சுக்கிறோம். இதோ பாருங்க, இது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். நீங்கள் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும் போதும். இன்னும் டயக்ராமே வரைஞ்சி வச்சுக்கிறானுங்க. அமைதி மிஸ் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு வரி பண்ணாதீங்க, நீங்கள் எடுங்க மேம். ஸ்டூடெண்ட்ஸ், டர்ன் பேஜ் நம்பர் 69. 69ஆ? டேய் 69 புரியுதா? டேய் மிஸ் சொல்கிறாங்களே கேட்டுச்சா? டர்ன் பேஜ் நம்பர் 69. அடே யுகேஷ், தப்பாகுதுடா. டே முருகா, அப்படி இல்லைடா. யுகேஷ் அடங்கு. சரி மிஸ், படிங்க மிஸ். மா பவிமா, ஸ்டார்ட் ரீடிங். தோ படிக்கிறேன் மிஸ். Male gametes are produced inside the test. The male gametes are known as a sperm. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பேஜ் திருப்புங்க. மிஸ், ஸ்பெர்ம்னா என்னது மிஸ்? எங்களுக்கும் புரியல மிஸ். எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்குது மிஸ், கிளியர் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு முடிவாக தான் இருக்கானுங்க போல. மிஸ் வாங்க சார், பெஞ்ச் தூக்க ஒரு 4 பேர் வேணும். பசங்க யாராவது அமுச்சு விட்றீங்களா? ஒன் செகண்ட். யுகேஷ், பெஞ்ச் தூக்க ஆள் வேணுமா பேர்? அப்படின்னு இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டிகிட்டு வேணா போ. நான்லாம் வரல சார், மேம் முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்துருக்காங்க சார், நான் படிக்கணும் சார். சுத்தம். இன்னைக்கு நான் பெஞ்சு தூக்கம் வந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாளைக்கு தூக்க வேண்டியது தூக்காமல் போயிடுவோம் சார். யுகேஷா தப்பாகுதுடா. டேய் அப்படி இல்லைடா, இவனுங்களே அதிகமாக படிக்கணுன்றானுங்க. நான் பக்கத்து கிளாஸ்லேருந்து யாராவது பசங்களை கூப்பிட்டுக்கிறேன் மேம், பாருங்க. சார் ஒரு நிமிஷம் சார் மேம், அவரை விடுங்க மேம், நீங்கள் கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க மேம். எல்லாத்துக்கும் காரணம் மேம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். உட்காருங்க. ஐயோ இன்னும் 20 minutes இருக்கே பெல் அடிக்க, என்ன சொல்கிறது? இப்போ நான் உங்க எல்லாருக்கும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி போடு. பவிமா படிமா. Reproductive system means a reproductive system, a network of organs and glands and hormones designed for producing offspring. Miss, ஹார்மோன்ஸ்னா என்னது மிஸ்? ஹார்மோன்ஸ்னா ஒன்றும் இல்லைம்மா, இட்ஸ் ப்ரொடியூஸ்ட் மூட்ஸ். ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் கோவப்படுறது, சிரிக்கிறது, லவ் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே வந்து அந்த ஹார்மோன் தான் காரணம். அதாவது மிஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம இந்த வயசில் லவ் பண்ணுறதெல்லாம் நம்ம தப்பில்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஹார்மோன் செய்கிற வேலை. என்ன மிஸ்? சாப்டர் முடியட்டும்டா இருக்கு. இல்லை எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டேன்ல, நீங்கள் கேட்டதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டேன்ல, நெக்ஸ்ட் படிமா. ஐயா என்ன மிஸ் நீங்கள் சரியாகவே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்க. சரி விடுங்க, நாங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து இன்டர்நெட்டில் பார்த்து கற்றுக்கோம். ஹேம்மா, ப்ளீஸ் அவாய்ட் இன்டர்நெட் ஃபார் திஸ் சப்ஜெக்ட். மை கைண்ட் ரெக்வஸ்ட். புரிஞ்சுக்கோங்க. பயம் கண்ணில் தெரியுது போல இவளுக்கு. இந்த நாய் சொல்கிறது எதுவும் கேட்டு நிற்காதீங்க. அதுக்கு இல்லை, நான் உங்ககிட்ட பேச வரலப்பா, நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. நீ விடுப்பா. இன்னும் எத்தனை பேஜ் பார்க்கு இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சாப்டர் முடிய? 2 பேஜ் தான். 2 பேஜ் தான் இருக்கா? 2 எபிசோட்ல இந்த முடிச்சிடுறேன் இந்த சாப்டரை. எப்படி விடுவேன்? டக்குன்னு படிமா போய்மா. பவிமா, ஸ்டார்ட் ரீடிங். எஸ் மிஸ். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ். என்ன பண்ணுது இந்த நாய்? கவனிக்கிறோம். கவனி. இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் டிசீசஸ் விச் ஆர் டிரான்ஸ்மிட்டட் தோ செக்ஷுவலி இன்டர்கோர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். நெக்ஸ்ட் பேராகிராஃப் அப்படியே கண்டினியூ பண்ணுமா? ஓகே மிஸ். டு யுகேஷா? என்ன முருகா? கேளு மிஸ். ஒரு சின்ன டவுட்டு. என்ன டவுட்டு?
எல்லாத்தோட டாபிக்லயும் எக்குன்னு ஏதோ ஒன்று வருதே மேம். அப்படின்னா என்னது மேம்? நினைச்சேன்டா இந்த எரும மாடிதை தான் கேட்கும். கேட்டான் பிரச்சனை பெருசாக போகுது. வேணும்னே இந்த மாதிரி இடக்கு புடக்கான கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைப்பானுங்க போல. இப்போ நான் எப்படி பதில் சொல்லுவேன்? எனக்கும் அந்த டவுட் இருக்கு மேம். பவிமா உனக்கும் இந்த டவுட் இருக்கா? ஓ பவித்ரா உனக்கும் இந்த டவுட் இருக்கா? பார்த்தீங்களா மேம்? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேன். அம்மா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் எக்குன்னு வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்கும். ஓ மை காட் பெல் அடிச்சிச்சே. ஓகேம்மா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். அதை சமாளிக்கிறா உங்க யாருக்கும் டவுட் சொல்லி ஆகணும் மேம் இதுக்கு. நோ ப்ராப்ளம் மிஸ், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிஸ். ஓகேம்மா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். மேம் இருங்க மேம், சொல்லிட்டு போங்கம்மா பதில். கைஸ் யாரும் பதறாதீங்க, நம்ம இப்போ மிஸ்ஸையே ஃபாலோ பண்ணுறோம். என்ன ஃபாலோ பண்ணுங்கடா. அடடா மிஸ்ஸையே ஃபாலோ பண்ணுறோமா? டே எல்லாம் ஏந்துரு வா யுகேஷ் ஃபாலோ. அநியாயண்டி மிஸ் ரொம்ப வெறுப்பேற்றுறானுங்களே இவனுங்க. இந்த பேப்பர் மட்டும் ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணுறோமா? மற்ற பேப்பர்ஸை நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன். என்ன மிஸ் ஏதோ டயர்டான மாதிரி வந்திருக்கீங்க? அதை ஏண்டி கேட்குற? இன்னைக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி ஒரு சாப்டர் எடுக்க வேண்டியது இருந்தது. அதுக்கு இந்த பசங்க ஒன்று பண்ணானுங்க பாரு. ஐயோ அப்புறம் இவனுங்களுக்கு ஏதோ ஒன்றுமே தெரியாத மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம்னு போட்டு உயிரை எடுத்துட்டானுங்க. அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியா? சிச்சி இல்லடி சும்மா கேட்டேன். 5th பெஞ்ச்லேருந்து ஒருத்த கத்துறாண்டி எக்ஸ்பிளைன் செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னா என்னது மிஸ்ன்னு கேட்குறாண்டி. என்னடி பண்ணுவேன்? கைஸ் யாரும் பேனிக் ஆகாதீங்க. கேட்டுச்சா? எல்லாம் இக்கே சொல்கிறது தான் கேட்கணும். இன்னைக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். மேம் கண்டிப்பாக ஸ்டாஃப் ரூமில் தான் இருப்பாங்க. இருங்க நானே கூப்பிட்றேன். ஓகே இருடி பாய்ஸ் அப்படி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கோரஸாக கூப்பிடுவோம். செல்வி மிஸ் உங்களை தான் பசங்க தேடி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே தேடி வந்துட்டானுங்களோ? அட பாடா பண்ணுங்களா? செல்வி மிஸ் நீ அவங்க கிட்ட பேசி நான் இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு நான் எதனா ஓரமாக ஒளிஞ்சிக்கிறேன். ஓகேவா? இன்னைக்கு என்ன விட மாட்டானுங்க. என்னடி குழந்தைத்தனமா? சரி ஓகே நீ போய் ஒளிஞ்சிக்க, நான் பேசிக்கிறேன். செல்வி மிஸ் இல்லையா மிஸ்? நான் இல்லைன்னு சொல்லி அமுச்சு விட்டுரு. கடவுளே நீ தான் பையனை காப்பாற்றணும். எதை பற்றிப்பா அவனுக்கு டவுட் வந்திருக்கு? அதுவா மிஸ், செக்ஸ் குரோமோசோம்னா எனக்கு என்னன்னு தெரியல மிஸ், அதனால் அதை கேட்டு போகலாம் அந்த மிஸ். டெய்லி ஸ்டாஃப் ரூமில் மொத்தமாக மானத்தை வாங்கிடுவானுங்க போல. செல்வி என்ன ஏண்டி பார்க்குற? பார்க்கக்கூடாது, நம்மளை பார்க்கக்கூடாது. நீ பேசாமல் போய் பிரின்சிபல் ஆஃபீஸில் போய் செக் பண்ணலாம்ல, மேம் அங்கே கூட இருக்கலாம். அப்படியா மிஸ்? மேபி இருக்கலாம், ஆனால் இங்கே இல்லை மேம். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ், நான் அங்கே போய் செக் பண்ணிக்கிறேன் மிஸ். சரி மிஸ். மிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் போயிட்டாங்களா? அப்பாடா இதுங்க கொடுக்குற டார்ச்சரில் எனக்கு ஒரு சந்தேகம். கைஸ் யாரும் நவராதீங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. மிஸ் திரும்ப வரானுங்க மிஸ் வரானுங்க. இப்போ எதுக்கு ரிவர்ஸ் கீர் போட்டு வரானுங்கன்னு கேளு. மிஸ் இப்போ என்னவா? நீங்கள் சயின்ஸ் டீச்சர் தானே? ஆமாம் நான் சயின்ஸ் டீச்சர் தான். உங்களுக்கு அப்போ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா எல்லாமே தெரியுமே, நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாமே. அண்ணு நோட் எடுத்துகிட்டு வந்திருக்கியா? குடு நானும் போய் செக் பண்ணுறேன். குடுடி ஃபன்னாக இருக்கும். நீ என் பின்னாடி வா. செல்வி மிஸ் என்னது இது? மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மிஸ், எங்களுக்கு தெரியணும் மிஸ், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவசரப்படாதீங்க, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க மிஸ். நாங்கள் எல்லாம் புரிஞ்சு படிக்கணும்னு நினைக்கிறோம் மிஸ். ப்ளீஸ் மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மிஸ். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மிஸ் ப்ளீஸ் மிஸ். இந்த சாப்டர்ல என்னால் எடுக்க முடியாதுமா, நான் அதை எடுக்க கூடாது. எப்படி பசங்க கலக்குறாங்களா? மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மிஸ் ப்ளீஸ். எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ளீஸ் மேம். மிஸ் ஆமா மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ளீஸ் மேம். முடியும் உங்களால தான் மிஸ் முடியும். ப்ளீஸ் மிஸ் பண்ண முடியும். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மிஸ். செல்வி மிஸ் இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா? டு யுகேஷ் என்னடா இங்க பாரு. செல்வி மிஸ் பெஞ்ச் கீழ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. செல்வி மிஸ்ஸா? ஓஹோ மேம் இங்க தான் இருக்காங்களா? நம்ம மிஸ் ஒளிஞ்சிக்கிற லட்சணம் அந்த மாதிரி. இரு நான் முதல்ல பாத்துக்கிறேன். என் அன்பு செல்வி மிஸ். மிஸ் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்றீங்க. என்ன ஏண்டி பாக்குற? அவனுங்களே தான் பேசி அமுச்சு விடு. நானும் அதுக்கு தாண்டி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சும்மா இரு நீ கொஞ்சம். மேம் பெஞ்சு கீழே அப்படி என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வேற ஒன்றும் இல்லடா, இந்த யுகேஷ்னு ஒரு பாடாளப்பம் இருக்கான்ல என் கிளாஸ்ல. ஆமா அவன் கொடுக்குற பிரச்சனையால தானே எல்லாமே இங்க நடக்குது. உனக்கும் அவனை தெரியுமா? நான் தான் பெஞ்சு கீழே நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் பண்ணலையே. என்னோட கிரீன் பென் காணாம போயிடுச்சு, அதை சும்மா தேடிட்டு இருந்தேன். இந்த வாண்டு கண்டுபிடிச்சு. கிரீன் பென் தொலைஞ்சிருச்சா? நீங்கள் எப்போ மிஸ் க்ரீன் பென்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? ரெட் பென்லாம் யூஸ் பண்ணுவீங்க? இந்த விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருக்கிறோம். என்கிட்டயே போய் சொல்கிறீங்க. குறும்பு அப்படி தானே? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு சொல்லாதரா. ஃப்ரெண்ட்ஸ்
இங்கே தான் இருக்காங்க மிஸ்ஸு. போட்டு கொடுத்துட்டான். டேய் ஐயோ மாட்டினீங்களா? எழுந்துருங்க மிஸ். இந்த பசங்களுக்காக நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம டீச்சர் தானே, நம்ம எதுக்கு பயப்படணும்? இப்போ இருக்குடா உங்களுக்கு. என்னப்பா என்ன திமிராயிடுச்சா? டீச்சர்ஸ்ன்ற ஒரு மரியாதை இல்லை? ஸ்டாஃப் ரூமில் மிஸ் அலோவ் பண்ணாத போதும் இப்படி தான் வருவீங்களா? இனிமேல் யாருக்கும் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதா? ஓ அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா? கொஞ்சம் ஓவராக பேசிட்டோமோ? பாய்ஸ் இனிமேல் நம்ம யாருன்னு காட்டுவோம்டா. ஸ்டூடெண்ட்ஸ் பவர் யாருன்னு மிஸ்ஸுங்களுக்குலாம் தெரியணும். எல்லாரும் பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு கிளம்புங்கடா. சட்டம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க மிஸ். உங்களை பிரின்சிபலா? அட படலப்பானே. டேய் நில்றா. இன்னைக்கு காலையிலேருந்து உங்கள் 2 பேரை பற்றி மட்டும்தான் இந்த ஸ்கூலே பேசிக்கிட்டு இருக்கு. என்ன தான் பிரச்சனை ஆக்சுவலாக உங்கள் 2 பேருக்கும்? பிரின்சிபல், ஐ நீட் அ எக்ஸ்பிளனேஷன் ஃபார் மை சப்ஜெக்ட். மேம் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? பசங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ண தானே நீங்கள் இருக்கீங்க. பிரின்சிபல் அதை கூட பண்ண முடியலன்னா எப்படி? பசங்க கோவம் தான் படுவாங்க. பிரின்சிபல் நான் கொஞ்சம் சொல்கிறத கேஷோ. நீ சொல்லுப்பா. பிரின்சிபல் நான் எதை முக்கியமாக பார்க்குறேன்னா, மற்ற ஸ்கூல்ஸில் இருக்கிற மாதிரி மக்கப் பண்ணி எழுதாமல் எல்லாத்தையுமே புரிஞ்சு படித்து எழுதணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். என்ன முருகா? ஆமாண்டா யுகேஷ். கேட்டிங்களா மிஸ்? நல்ல விஷயம் தானே தம்பி. உன்னோட இன்வால்மெண்ட்டை நான் பாராட்டுறேன். சோடா புட்டி நம்ம பக்கம். இனிமேல் இவ்வளோ தானே பசங்க கேட்குறாங்க, இதில் என்ன இருக்குது மேம்? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பிரின்சிபல், இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் முக்கியமாக எக்ஸ்பிரிமெண்டலாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. எக்ஸ்பிரிமெண்டலாவா? டே என்ன முருகா? எக்ஸ்பிரிமெண்ட்டா? ஐயோ இதெல்லாம் நடக்குமான்னு எதிர்பார்த்தேன் நான். பிரின்சிபல் உங்களுக்கு தான் புரியல இவனுங்க என்ன பேசுகிறாங்கன்னு. மிஸ் சும்மா நொண்டி சாக்கு சொல்லாதீங்க. பசங்களுக்கு என்னென்னலாம் புக்கில் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களோ ஒன் வேர்டாக தெளிவாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஓகேவா? புரியுதா நான் சொல்கிறது? ஓகே பிரின்சிபல், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடடா பிரின்சிபல், இந்த வருஷம் ஆனுவல் டேல உங்களுக்கு பெருசாக ஒரு கட் அவுட்டே வைக்கிறோம். தம்பி இதெல்லாம் எதுவுமே வேணாம். நீங்கள் நல்லா படித்து மார்க் எடுத்தாலே எனக்கு போதும். ரொம்ப தேங்க்ஸ் பிரின்சிபல். நம்ம பிரின்சிபலுக்கு ஒரு பிரியாணி பார்சல்றா. பவா இதெல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறியா? நம்ம நல்லதுக்காக தான் யுகேஷ் பேசிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம். என்ன நல்லதுக்கு? லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி தான் கழட்டி விட்டு போங்களா? அதுக்கு இல்லைடா யுகேஷ், எக்ஸாம்ஸ் வேறு நெருங்கிட்டு இருக்கு. முதல்ல அதுக்கு ப்ரிப்பேர் ஆகும்டா. புக்கில் எல்லாம் எடக்கு புடக்கா கொடுத்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் நான் எப்படி அன்பு மேம் இந்த சப்ஜெக்டில் இருக்க ஒரு வேர்டையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க மேம் அப்படின்னு நான் சொல்ல. புரியுது. பிரின்சிபலே சொல்லிட்டாங்க எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு, எக்ஸ்பிளைன் பண்ணி தொலைகிறேன். புரிஞ்சா சரி. கெட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது? வா எல்லாம் என் தலையெழுத்து. என்ன ஏதோ சத்தமாக இருக்கு? எங்கேயோ பார்த்த மூஞ்சா இருக்குது. பவதாரணி அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லா கிளாஸ்க்குள்ளே போ. முதல்ல அந்த விஷயத்த என்னன்னு தெரிஞ்சுட்டு வருவோம். வந்து எல்லாரையும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணும் நான். இப்போதைக்கு நமக்கு எதுவும் வேணாம். நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். பாய். இருடி. கையை விடுறா. ஆல்ரெடி நம்ம மேட்ரு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. டீச்சர்ஸராக பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும். நீ முதல்ல கையை விடு. அப்படியே நடுவில் விட்டு போகிற. ஐயோ கையை விடு. நீ யாராவது பார்த்துட போகிறாங்க. பாய். இருடி. இருடி. ஏதோ பெரிய பிரச்சனை போலையே. என்ன யுகேஷனா? பாவாக்கு உங்களுக்கு எதாவது பிரச்சனையா? டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருறா. என்ன பிரச்சனைன்னு நடக்குது தெரியாமல். அண்ணே சொல்லிட்டு போங்கண்ணே. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ குடும்ப பிரச்சனை போல. இந்த கருமத்துக்கு தான் நான் லவ் பண்ணுறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அநேகமாக இதுக்குள்ளே நியூ சீரீஸ் ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். நாளிலேருந்து கண்டினியூ பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் என்ன கிளாஸ் கவனிக்கணும்னு இன்ட்ரெஸ்டே கிடையாதா? வெளியே என்ன பண்ணிகிட்டு இருக்க? தோ வந்துட்டேன் மிஸ். ஆடியன்ஸ் கூட சும்மா பேசியிருந்தேன் மிஸ். சரி வா மூதேவி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சாப்டர் கண்டினியூ பண்ணுவோம் வாங்க.